எடப்பாடியை தாக்க முயன்ற ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எடப்பாடி உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறதா இப்போது மிக முக்கியமான தகவல் வெளியே இருக்குது. ஸோ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவினாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதிமுக அப்படிங்கிறது அகில இந்திய ஒருங்கிணைப்பு மையமாக இருந்தது ஒரு காலத்தில். ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. எம்ஜிஆர் இருந்தப்போ இந்த கட்சியில் ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடந்தது. அதன் பிறகு ஜெயலலிதா அம்மா இந்த கட்சியை நல்ல ஒரு வழியில் கொண்டு போனாங்க. ஆனால் அவங்க இறந்ததுக்கு பிறகு இந்த கட்சி இப்போது ரெண்டாக உடையப்பட்டிருக்கு. சொல்லப்போனால் அதிமுகவுடைய இப்போது பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் கட்சிக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கார். ஒரு பக்கம் பன்னீர்செல்வம் இந்த கட்சி விட்டு பிரிஞ்சு போனாலும் எனக்கு அதிமுக வேணும், நான் அதிமுகவை கஷ்டப்பட்டிருக்கு நிறையா, மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா ஜெயலலிதா என்று நிறையாவும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அம்மா இறக்கும்போது எந்தெந்த கட்சியை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இறந்து போனாங்க. ஆனால் குறுக்க வந்த எடப்பாடி பழனிசாமி அதை நல்ல ஒரு சாதகமாக பயன்படுத்திட்டு கட்சின்றது ஆட்டியை போட்டார். ஆட்டியை போட்ட அவருக்கு அந்த கட்சியை ஒழுங்காக நிர்வகிக்க தெரியலை. அதனால தான் நடந்து முடிஞ்ச எலெக்ஷனை கூட அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி நின்று படு பயங்கரமாக தோற்று போனார். எங்கேயுமே டெபாசிட் கூட கிடைக்கல. இது நிலைமை நீடிச்சது அப்படின்னா 2026 எலெக்ஷனில் கூட அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்தமாக குடி தோண்டி புதைச்சிருவார். அதனால் எடப்பாடி பழனிசாமி இருக்க வரைக்கும் அதிமுக முன்னேறவே முன்னேறாது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பல இடங்களில் பன்னீர்செல்வம் பேசி வந்துட்டுருக்காரு. இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆதரவாளர்கள் எல்லாருமே பன்னீர்செல்வம் பக்கம்தான் இருக்காங்க. ஒரு சில அமைச்சர்களை மட்டும்தான் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி எடப்பாடி பழனிசாமி தாபக்கம் வச்சுக்கிட்டு அதிமுகவை அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கதா பன்னீர்செல்வம் தொடர்ந்து குறைசாட்டி வந்துட்டுருக்காரு. சொல்லப்போனால் இந்த கட்சி யாருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட சண்டைகள்லாம் போணுச்சு. ஏகப்பட்ட மண்டை உடைப்பு, ஏகப்பட்ட வழக்கு இந்த கேஸில். எடப்பாடியா பன்னீர்செல்வமா, இது தொடர்ந்து நீடிச்சுட்டு தான் இருக்குது. மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. யார் பக்கம் தான் நம்ம ஓட்டு போகிறது, அதிமுக யார்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியலை. அதனால தான் நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் எல்லாருமே போயிட்டு திமுகவுக்கே வாக்களித்து திமுகவை மிகப்பெரிய ஒரு கட்சியாக மாற்றிட்டாங்க. இந்த நிலைமையில் இது நிலைமை நீடிக்கக்கூடாது. திமுக மக்களுக்கு எந்த நல்லதுமே பண்ணுறதில்ல. அதிமுக பழையபடி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் மக்கள் தப்பிக்க முடியும். மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா அதிமுக மீண்டும் வரணும். அதற்கு எடப்பாடி பழனிசாமியை முடித்தா மட்டும்தான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி பன்னீர்செல்வம் முடிவு பண்ணியிருக்காரு. அவங்க தலைமையில் நடத்தப்பட்ட ஒரு மீட்டிங்கில் பன்னீர்செல்வம் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, அதிமுகவை கண்டிப்பாக நம்ம கைப்பற்றி தீரணும். அதற்கு தடையாக யார் இருந்தாலும் அவங்கள ஒழிச்சு கட்ட வேண்டியது தான் நம்ம முதல் வேலையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்காம். ஸோ அவங்க இப்போ பன்னீர்செல்வம் தலைமையில் எல்லாருமே போயிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச போகிறாங்க கடைசி முறையாக. இந்த கடைசி முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்துடைய எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அவர் கட்சியில் பன்னீர்செல்வத்தை இணைச்சிக்கிட்டு ஒன்றா செயல்பட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி கட்சியில் பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்காமல் விட்டாலும், இல்லை கட்சி எங்களோட தான், நீங்கள் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை அடித்து ஒழிச்சுக்கட்டு தான் எங்களுடைய முதல் வேலை அப்படிங்கிற மாதிரி இப்போது பன்னீர்செல்வம் மிக முக்கியமான ஒரு கொள்கையை எடுத்திருக்காங்க. இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறதா இப்போது மிக முக்கியமான தகவல் வெளியாகி அதிமுகவால் எடப்பாடி பழனிசாமி கூடிய அமைச்சர்கள் எல்லாமே உச்சக்கட்ட பயத்தில் இருக்காங்களாம்.